ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் பண்ணியிருந்த கிறிஸ்மஸ் ஆர்டரை பற்றின ஒரு vlog தான் இது. நீங்களும் GTA கனடாவில் இருந்துட்டு நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் பார்ட்டி ஆர்டர்ஸ்க்கு வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு கிறிஸ்மஸ் ஆர்டர் இது தாங்க ஃபஸ்ட் டைம். ஏன்னா நம்ம ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ஆர்டர் நான் பண்ணுறது. ஸோ எனக்கு இந்த கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ஆகிடுச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோன்னுட்டு ஒரு கஸ்டமர் இன்றைக்கி 3 கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்ட்டு கேரட் அல்வா தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அல்வாக்கு கோவா, அன்ஸ்வீட் அண்ட் கோவாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு சைடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமர் நம்ம கொடுக்க போகிற கஸ்டமர் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனோட கேட்டிருந்தாங்க. லைக் சப்பாத்தி, இட்லிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலான்ட்டு அவங்க வந்து கறி குழம்பு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கறி குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து உருளைக்கிழங்கு போட்டு கறி குழம்பு பண்ணி தருவாங்களா. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னுட்டு அவங்க பொட்டேட்டோ போட்டு தான் எனக்கு சிக்கன் குழம்பு வேணும்னு சொல்லியிருந்தால ஸோ அவங்க கேட்ட மாதிரி வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 விதமான பிரியாணி வந்து கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆம்பூர், ஒருத்தர் வந்து திண்டுக்கல் ஸ்டைல், ஒருத்தர் வந்து நம்மளோட சென்னை ஸ்டைல் வெஜ் பிரியாணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பிரியாணி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற கஸ்டமருக்கு தான் நான் இப்போ வந்து ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தம்லேருந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஆம்பூர் பிரியாணிக்கும் சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கும் வந்து இருக்கிற வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து சீரக சம்பா இருக்கும். நம்ம சென்னை ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சில்லி பவுடரை யூஸ் பண்ணுவோம் சென்னை ஸ்டைலில். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சில்லி காஞ்ச மிளகாவை ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னுட்டு. அங்கே நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் கஸ்டமர் என்னெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க கேட்ட மாதிரியே டிஃபன் வந்து 10 சப்பாத்தியும் அது வந்து இது வந்து பிரிஞ்சால் கறி கேட்டிருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஸ்மால் ட்ரே ஆஃப் சிக்கன் கிரேவி கேட்டாங்க. நான் டப்பாவில் ஊற்றி அவங்களுக்கு வச்சுட்டேன். ஏன்னா டெலிவரி பண்ண சொன்னதுனால ஸ்பில் ஆகாமல் இருக்கணும்ன்ட்டு போட்டிருக்கேன். கூடவே வந்து ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தாங்க மீடியம் ட்ரே. அதுக்கப்புறம் சிங்கிள் பாக்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் 65, ரைத்தா, அப்புறம் 10 இட்லி. ஸோ மொத்தமாக 6 ஐட்டம் கஸ்டமர் கேட்ட மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபுட் பிடிச்சிருக்குன்னு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கஸ்டமர் ரிவ்யூ எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ 2வது ஆர்டர் என்னன்னு பார்ப்போம். இந்த 2வது ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமரும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்த கஸ்டமரும் பார்த்திங்கன்னா 2 பேருமே டவுன் டவுனில் தான் இருந்தாங்க. 2 கஸ்டமருமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக ஃபுட் டெலிவரி பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே கனடாவில் இருக்க கஸ்டமருக்கும் சரி, உங்களுக்கு டெலிவரி தேவைப்பட்டுச்சுன்னா பார்ட்டி ஆர்டராக இருக்கட்டும், இல்லை சின்னதாக வந்து பிரியாணி ஆர்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து உங்களோட லொக்கேஷனை பொறுத்து டெலிவரி சார்ஜ் வந்து இங்கே வந்து அதுக்கான காசு வந்து வரும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நம்மளோட 2வது கஸ்டமர் கேட்ட மாதிரி திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டு பேக் பண்ணிடலாம். வாங்க இப்போ 2வது ஆர்டர் கஸ்டமர் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி வந்து மீடியம் ட்ரே கேட்டிருந்தாங்க. அது கூட கஸ்டமர் வந்து முட்டையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா முட்டையோடு வச்சாச்சு. நிறைய பேருக்கு வந்து ட்ரே சைஸும் வந்து எப்படி எத்தனை பேர் சாப்பிட்லான்னு கேட்குறீங்க. ஸோ அதுவுமே நான் சொல்கிறேன். ஸ்மால் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேரோ, ஒரு மீடியம் ட்ரே எடுத்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இதுதான் வந்து கணக்கு. அது கூடவே ஸ்மால் ட்ரே சிக்கன் 65 கேட்டிருந்தாங்க, பிரிஞ்சால் கறி, ரைத்தா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கஸ்டமர் கேட்ட மாதிரி அவங்களுக்கு டெலிவரியும் பண்ணியாச்சு. அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 3வது ஆர்டரு. இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னை ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ் வச்சு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணிங்க. ஒரு லார்ஜ் ப்ளஸ் மீடியம் ட்ரே கேட்டிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தம்மில் வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே காட்டுறேன். பிரியாணி எவ்வளோ சூப்பராக அரிசி எல்லாமே உடையாமல் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குன்ட்டு. ஒரு விஷயம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட கண்ணு பார்க்குதுங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுதுன்னுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்மளோட பிரியாணி எவ்வளோ வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. நம்ம இப்போ நம்மளோட வெஜ் பிரியாணியை நம்ம வந்து
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், தம் உடச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரிசி நீட்டாக உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு அரிசி உடையாது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் அப்படியே சூடாக வச்சுக்கலாம். எதுக்காக பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் இறங்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் பேக் பண்ணிடலாம், டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஷார்ட்ஸில் வர போட்டிருப்பேங்க. நான் வந்து இப்போ புது பாஸ்மதி ரைஸ் வந்து ட்ரை பண்ணேன், அது என்ன பிராண்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அரோமா பிராண்ட். இது பிளாட்டினம் வந்து அந்த பேக்கில் இருக்கும், ப்ளூ கலர் பேக்கு, எக்ஸ்ட்ரா லாங் பாஸ்மதி ரைஸ் தான். அது ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஜிடிஏ கனடாவில் இருந்தீங்கன்னா அதோட ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சின்ன பேக் இருக்கான்னு தெரியல, நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 40 LB பேக்கு. ஸோ சின்ன பேக் உங்களுக்கு எங்கேயாவது அரோமா பிராண்ட் இது கிடச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ நம்மளோட 3வது ஆர்டர், கடைசி ஆர்டர் என்னெல்லாம் கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னு வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமர் வந்து நம்மளோட சென்னை ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ் வெஜ் பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு லார்ஜ் ப்ளஸ் மீடியம் ட்ரே கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து லார்ஜ் ட்ரே, இது வந்து மீடியம் ட்ரேங்க. அது கூடவே கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஸ்மால் ட்ரே பிரிஞ்சால் கறியும், அது கூட ஸ்மால் ட்ரே பார்த்திங்கன்னா ஒரு கேரட் அல்வா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போய்டுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களே வந்து சொன்ன டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஃபீட்பேக் வந்து மெசேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கே பார்க்கும்போது வந்து தெரியுங்க நம்மளோட ஃபுட்டு எவ்வளோ சூப்பராக எம்மியாக ரெடியாக இருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட 3 கிறிஸ்மஸ் ஆர்டருமே நல்லபடியாக கஸ்டமர் கேட்ட மாதிரி எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி அவங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கஸ்டமரும் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு நம்மளுக்கு ரிவ்யூவும் கொடுத்துட்டாங்க. இந்த கிறிஸ்மஸ் டே ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டரும் இருந்துச்சுங்க. ஆனால் லாஸ்ட் மினிட் நைட்டு கால் பண்ணி அவங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியில் போயிட்டு வரத்துக்கே லேட் ஆகிடும், ஸோ நான் வந்து அதை நெக்ஸ்ட் டே வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்றைக்கி கேட்டிருந்தாங்க, டிசம்பர் 26 லஞ்சுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன வந்து கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் சென்னை ஸ்டைல்து. ஸோ அதுக்கான பிரியாணி தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கோபி 65யும் கேட்டிருந்தாங்க. அது வந்து மசாலா தடவி ஏற்கனவே அது ஒரு சைடு வச்சுட்டேன். ஸோ நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும்ங்க, நீங்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு காய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவு அரிசி போடணும். லைக் நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு என்ன பண்ணுவோம், 1 கிலோ அரிசினா 1 கிலோ மட்டன் போடுவோம். ஸோ அதே மாதிரி தாங்க காய்கறியுமே 1 கிலோ காய்கறி யூஸ் பண்ணிங்கன்னா 1 கிலோ ரைஸ் யூஸ் பண்ணணும். மஷ்ரூமே சரி, 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ மஷ்ரூம் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி தம்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, அரிசி உடையாமல். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மஷ்ரூம் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. அதே மாதிரி மஷ்ரூம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் 4ஆக கட் பண்ணி போடுங்க. ஏன்னா மஷ்ரூம் ஏற்கனவே வந்து சுருங்கும். ஸோ நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரொம்பவே சுருங்கிடும். நீங்கள் இப்படி 4ஆக கட் பண்ணிங்கன்னா தான் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த கஸ்டமர் கேட்டிருந்த ஆர்டர்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஷ்ரூம் பிரியாணி ஒரு மீடியம் ட்ரே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பேக் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா கோபி 65 கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணி கூட ரைத்தா வச்சு கஸ்டமருக்கு பேக் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்மளோட கோபி 65 பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்து சூப்பராக ரெடியாக இருக்குன்னுட்டு. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி எல்லாமே வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு டெலிவரியும் பண்ணியாச்சுங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கால் பண்ணி ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் வந்த கெஸ்ட் எல்லாமே வந்து பாக்ஸில் பேக் பண்ணி கொண்டு போனாங்க, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு சொல்லி வந்து நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் நமக்கு இன்றைக்கி டிசம்பர் 26 ஆர்டர் பண்ணியிருந்த மஷ்ரூம் பிரியாணியும் கோபி 65 ரிவ்யூ தான் இது. ஸோ அந்த கஸ்டமர் தான் வந்து நம்மளுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க நம்மளோட இந்த வருஷம் 2024 கிறிஸ்மஸ் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மொத்தம் 4 ஆர்டர் சொல்லியிருந்தால எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கஸ்டமர் கேட்ட மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கஸ்டமர் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜிடிஏ கனடாவில் இருந்துட்டு நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வெஜ் நான்வெஜ்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா ஹோம் பேஸ்டு கேட்ரிங் சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீட்டு சாப்பாடு மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணுவோம். பிரியாணிலே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சென்னை ஸ்டைல் பிரியாணி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் ஆம்போ ஸ்டைல்னு வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. நம்மக்கிட்ட சவுத் இந்தியன் வெஜ் நான்வெஜ் மீல்ஸ்னு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க. நம்ம கேட்ரிங் சர்வீஸ் மட்டும் இல்லைங்க, பிரியாணி ட்ரே வந்து சிங்கிளாகவும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கார்ப்பரேட் ஆர்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ நியூ இயர் ஆர்டர்ஸ் வந்து ப்ரீ ஆர்டர்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். நியூ இயருக்கு உங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு பிரியாணியோ இல்லை நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எது வேணும்னாலும் சரி கண்டிப்பாக வந்து நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீட்டு சாப்பாடு மாதிரியே சூப்பராக வந்து நான் ரெடி பண்ணி தருவேன். அது மட்டும்
மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட தெலுங்கானா ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்கன் ஃபுட் டிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை நார்த் இந்தியன் ஃபுட் டிஷ்ஷாகவும் இருக்கட்டும், எதுனாலும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு தருவேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து எல்லா ஃபுட்ஸுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.